தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் 24/10/2024 அன்று பென்ஷன் ஆத்தரைஸ் செய்வதற்கு எந்த முறையிலே அதனை செயல்படுத்துவது என்பது குறித்த ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. அந்த விளக்க ஆணையை காண்பதற்கு முன்னால் 2 முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பல பென்ஷனர் மற்றும் ஃபேமிலி பென்ஷனுடைய குடும்பத்திலே கணவனை இழந்த மகள்கள் ஓய்வூதியதாரரையோ அல்லது குடும்ப ஓய்வூதியதாரரையோ சார்ந்து இருக்கக்கூடிய நிலை என்பது பல இடங்களிலே இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் 28/4/2011 ஆணையின்படி 30/8/2004 முதல் குடும்ப ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். அதாவது விதவை மகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் என்பது கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். ஆகவே ஓய்வு பெற்ற பின்னால் விதவை மகள் இருந்தால் அது பற்றிய விவரங்களை முன்னதாகவே இலாகாவிற்கு தெரிவித்து அவர்களுடைய பெயரை ஃபேமிலி பென்ஷனுக்கு ஆத்தரைஸ் செய்திட வேண்டும். அவ்வாறு செய்யாதவர்கள் அதை உடனடியாக செய்ய வேண்டும். இது விதி 54(2) CCS பென்ஷன் ரூல் 1972 படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சில குடும்பத்திலே உடல் ஊனமுற்ற அல்லது பார்வை கோளாறுடைய அல்லது மென்டலி ரிட்டார்டடாக இருக்கக்கூடிய, மன தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது சார்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியம் என்பது அவருடைய காலம் முழுவதும் உண்டு. ஒருவர் நிரந்தரமான ஊனத்திலே இருந்தால் அவர்களுக்கு பர்மனன்ட் டிசபிலிட்டி என்பது உறுதி செய்யப்பட்டால் குடும்ப ஓய்வூதியம் என்பது அவருடைய காலம் முழுக்க வழங்கப்பட வேண்டும் என்பது விதி 54 சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆணை என்பது கூட 1/7/2013 வெளியிட்டிருக்கிறது. அந்த 1/7/2013 ஆணையிலே ஒரு ஓய்வூதியதாரர் எந்த நேரத்திலும் இது போன்ற தன்னை சார்ந்தவர்கள் இருந்தால் அது பற்றிய விவரங்களை இலாகாவிற்கு தெரிவித்து முன்னதாகவே அவர்களுடைய பெயரை சேர்த்து கொள்ளலாம், பென்ஷன் புக்கிலே சேர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு ப்ரொவிஷன் என்பது இருக்கிறது. இந்த இரண்டையுமே நம்முடைய தோழர்கள் சரியாக கவனிப்பதில்லை. பலருடைய குடும்பத்திலே கணவனை இழந்த மகள்கள் சார்ந்திருக்கின்றார்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்ட பலர்கள் இருக்கின்றார்கள், பல சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், மூளைக்கோளாறுடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள், வளர்ச்சி பெறாத குழந்தைகள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்காகவே முன்னதாகவே விண்ணப்பித்து பென்ஷன் புக்கிலே ஆத்தரைஸ் செய்துவிடுங்கள் என்கின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகும். ஏனென்றால் இறந்த பின்னால் இதற்காக அலைவதற்கு பதிலாக இருக்கின்ற பொழுதிலே அவர்களுக்காக செய்து வைத்தால் அது அவர்களுக்கு பின்னால் உதவியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது இந்த 2 முக்கியமானவைகளாகும். மூன்றாவதாக, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் ஒரு ஆணையினை வெளியிட்டது. ஒரு அரசாங்க ஊழியர் அவரால் பென்ஷன் பேப்பரை சமர்ப்பிக்க முடியவில்லை என்றால், அதாவது அவருக்கு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு குறைபாடு ஏற்பட்டு அவரால் அதற்கான பென்ஷன் பேப்பரை சமர்ப்பிக்க முடியவில்லை என்றால், அல்லது அவர் இறந்து போய்விட்டார், இது போன்ற நேரங்களிலே அவருடைய வாழ்க்கை துணையுடன் அதற்கான விண்ணப்பங்களை பெற்று பென்ஷனை ப்ராசஸ் செய்திட வேண்டும். ஒருவேளை வாழ்க்கை துணை என்பது இல்லாமல் இருந்தால் அடுத்து அந்த குடும்பத்திலே யாருக்கு குடும்ப ஓய்வூதியம் தகுதி இருக்கின்றார்களோ அவர்களிடம் அதற்கான விண்ணப்பத்தை பெற்று அந்த பென்ஷன் என்பது ப்ராசஸ் செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த முறையானது பல இடங்களிலே கடைபிடிக்கப்படுவதில்லை. பென்ஷன் பேப்பர் இன்னும் கலெக்ட் செய்ய முடியவில்லை என்கின்ற காரணம் காட்டி பல இடங்களிலே குடும்ப ஓய்வூதியம் என்பது உரிய நேரத்தில் வழங்கப்படுவதில்லை. இந்த குறைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த குறைகள் தவிர்த்து 28/10/2022 ஆணையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, புதிய பென்ஷன் விதிகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி அதற்கான நடவடிக்கையினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று 24/10/2024 ஆணையிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆக 3 செய்தியை நாம் பார்த்திருக்கின்றோம். விதவை மகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்னதாகவே விண்ணப்பிக்க வேண்டும். உடல் குறைபாடு உள்ள, மன வளர்ச்சி இல்லாத, தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்காக முன்னதாகவே விண்ணப்பிக்க வேண்டும். ஒருவேளை அரசு ஊழியர் இறந்தால் அவரால் பென்ஷன் பேப்பர் சமர்ப்பிக்கப்பட முடியவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை துணைவி அல்லது அவர் இல்லாமல் இருந்தால் அடுத்து குடும்ப ஓய்வூதியத்திற்கு யார் தகுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் மூலமாக அந்த படிவத்தினை பெற்று
குடும்ப ஓய்வூதியம் என்பது தவறாமல் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த மூன்றையும் இந்த பகுதிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். என்ன நண்பர்களே, இந்த மூன்றும் முக்கியமானவைகள் தானே? ஓய்வூதியர்களுக்கு வழிகாட்டக்கூடிய இது போன்ற சின்ன சின்ன தகவல்களை உங்களுடைய நெஞ்சிலே நிறுத்தி கொண்டு அவர்களுக்கு உதவுங்கள் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.